எல்லோருக்கும் வணக்கம். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலுமே உண்மையான ஒரு அற்புதமான கருத்து அப்படின்னே சொல்லலாம்ங்க. பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம நல்ல முறையில் வாழ முடியாது. பேச்சுக்கு வேணால் சொல்லலாம், பணம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது அல்ல அப்படின்னு. பணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சன்னியாசியாக இருக்கக்கூடியவனுக்கும் கூடி ஒரு நேரம் தேநீர் குடிக்கணும் அப்படின்னா அவன் கையில் 10 ரூபாய் இருந்தால் மட்டும்தான் தேநீர் குடிக்க முடியும். அவனுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா 10 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கணும் அப்படின்னாலும் யாரோ ஒருத்தர் போகிற போக்கில் 10 ரூபா அவன் தட்டத்தில் போட்டால் தான் மாத்திரை வாங்க முடியும். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. பணம் இல்லை அப்படின்னா நமக்கு இந்த உலகத்தில் வாழவே முடியாது. சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நல்ல முறையில் நம்ம வாழணும் அப்படின்னா பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பண வரவு நல்ல முறையில் இருக்கணும். செல்வ செழிப்போடு வாழணும், ஐஸ்வர்யத்தோடு வாழணும், சமுதாயத்தில் நன்மதிப்பை பெற்று பேரும் புகழை பெற்று வாழணும் அப்படின்னா நல்ல வழியில் நமக்கு வருமானம் வரணும். வரக்கூடிய வருமானம் சேமிப்பாக உயரணும். குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலச்சி இருக்கணும். பரவாயில்லைங்க, எப்படியோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, இன்றைக்கி நல்லா இருக்காங்க. பரவாயில்ல, அவங்க இருக்கிறதும் தெரியாது, போகிறதும் தெரியாது, வர்றதும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பம் அப்படின்னு பேர் வாங்கினோம்னா கூடி இறையருள் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக வேண்டுங்க. குபேரர் வழிபாடு செய்தால் பணம் அடைமழையாக கொட்டும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. உண்மைதாங்க. ஆனால் இதில் நம்ம ஒரு சிறிய தவறு செய்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்ஷ்மி குபேரர் வழிபாடு செய்வதற்கு முன்பு நம்ம சிவபெருமான வழிபாடு செய்யணும். இந்த வழிபாட்டை நம்ம முறையாக செஞ்சோம் அப்படின்னா பணமழை அடைமழையாக கொட்டுங்க. பண வரவு நல்ல முறையில் இருக்குங்க. அது எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பெரியவங்க கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு கூட பகிர்ந்திருக்கேன். சொல்கிறத கவனமாக கேளுங்க, உங்களுக்கு நல்ல முறையில் பணவரவு கிடைக்கும். இதே முறையில் நீங்கள் லக்ஷ்மி குபேரர் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக பணவரவு அப்படிங்கிறது நல்ல முறையில் இருக்குங்க. ஒரு பூஜை அப்படிங்கிறப்ப முதல்ல அந்த பூஜையில் எந்த தடையும் வரக்கூடாது. அந்த பூஜை நல்லா சிறப்பாக அமையணும். இந்த வழிபாடு முறை எனக்கு நல்ல முறையில் இருக்கணும், இதற்கான நான் என்னத்துக்காக இந்த வழிபாடு செய்யணும், அந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு தடைகளை அகற்றக்கூடிய காரிய வெற்றியை தரக்கூடிய விநாயக பெருமானை முதல்ல வழிபாடு செய்யணும். விநாயக பெருமானுக்கு வழிபாடு செய்கிறப்ப ஓம் கம் கணபதாய நமக என்ற மந்திரத்தை சொல்லி அவரை வழிபாடு செய்துட்டு அதன் பின்பு சிவபெருமானை வழிபாடு செய்யணும். லக்ஷ்மி குபேரர் பூஜையில் முதல்ல நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்யணும். எதற்காக சிவபெருமானை வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்ஷ்மி தேவியும் குபேரரும் இந்த பட்டத்தை பெற்றதும் நிரந்தர செல்வத்தை பெற்றதும் சிவபெருமான் அருளால் தான். குபேரர் வைசவராவணனாக இருக்கும் பொழுது காசிக்கு போய் என்ன பண்ணுறது, வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்ன அப்படின்னே தெரியாமல் குழம்பி சுற்றி சிவபெருமானை நோக்கி 800 வருடங்கள் தவம் செய்தார். குபேரர் சிறந்த சிவபக்தருங்க. அதனால தான் அவருக்கு இத்தனை செல்வங்கள் கிடைத்தது. 800 வருடங்கள் சிவபெருமானை நோக்கி அவர் தவம் செய்து சிவபெருமானின் அருளால் தான் குபேரருக்கு வடக்கு திசைக்கு அதிபதியானார். செல்வங்களையெல்லாம் காக்கும் தேவனானார். திருமலை ஏழுமலையானுக்கே கடன் கொடுத்து வட்டி வாங்கும் செல்வ அதிபதியானார். அதனால் நம்ம இந்த பூஜை செய்கிறப்ப சிவபெருமானுக்கு 2 வில்வ இலைகளை வைத்து ஓம் நமச்சிவாய நம என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபாடு செய்யணும். விநாயகருக்கு ஓம் கம் கணபதாய நமக என்ற மந்திரத்தை ஒரு 5 முறை சொல்லி அவருக்கு ஒரு அவளும் சர்க்கரையும் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு சிவபெருமானுக்கு வில்வ இலை வைத்து ஓம் நமச்சிவாய நம என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு வழிபாடு செஞ்சுட்டு அதன் பின்பு அன்னை மகாலட்சுமியை வழிபாடு செய்யணும். அன்னை லக்ஷ்மி தேவிக்கு மல்லிகை மலர் அல்லது வில்வ இலைகள் வைத்து மறிக்கொழுந்து வைத்து நம்மக்கிட்ட என்ன வாசம் நிறைந்த மலர்கள் இருக்குதோ அந்த மலர்களை வைத்து அன்னை லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்யலாம். அன்னை லக்ஷ்மி நம்ம வழிபாடு செய்கிறப்ப லக்ஷ்மி நாராயணாய நமக என்ற மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க. இந்த பூஜையை நிறைவு பண்ணிட்டு அதன் பின்பு குபேரருக்கு வழிபாடு செய்யுங்க. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, சிவபெருமானை நோக்கி அன்னை லக்ஷ்மி தேவியும் தவம் செய்துதான் இத்தனை செல்வங்களையும் பெற்றாருங்க. அன்னை லக்ஷ்மி தேவி கிட்ட இருக்கிற இந்த செல்வங்களை எல்லாம் காக்கும் பொறுப்பை தான் குபேரர் பெற்றிருக்காரு. அதனால் நம்ம லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்துட்டு தான் குபேரரை வழிபாடு செய்யணும். குபேரருமே அதைத்தான் விரும்புவார்.
குபேரரை வழிபாடு செய்கிறப்ப ஓம் லக்ஷ்மி குபேராய நமக என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபாடு செய்யணுமுங்க. வெள்ளி நாணயங்கள் இருந்தால் அந்த நாணயங்கள் 108 முறை போட்டு வழிபாடு செய்யலாம். அல்லது 5 ரூபாய் நாணயம் இருந்தால் அந்த 5 ரூபாய் நாணயம் போட்டு வழிபாடு செய்யலாம். குபேரர் எந்திரத்தை வரைஞ்சி வச்சிருக்கிற எந்திரத்திற்கு பக்கத்தில் நம்ம ஓம் லக்ஷ்மி குபேராய நம என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபாடு செய்யலாம். பூஜை நிறைவில் சர்க்கரை பொங்கல் அல்லது பாயாசம் வைத்து நெய்வேத்தியமாக எல்லா தெய்வங்களுக்கும் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு பிரசாதம் தெய்வங்களுக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு அந்த நெய்வேத்தியத்தை நம்ம பிரசாதமாக எடுத்துக்கலாமுங்க. இந்த பூஜை செய்கிறதுக்கு குறைந்தது 1 மணி நேரமாவது ஆகும். வியாழக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு நேரம் இருக்குது. இந்த பூஜையை சரிவர எவர் ஒருவர் செய்கிறாரோ அவருக்கு பணம் அடைமழையாக கொட்டுங்க. நிச்சயமாக பணவரவு அப்படிங்கிறது நல்ல முறையில் இருக்கும். விநாயக பெருமானை வழிபாடு செய்து சிவபெருமானை வழிபாடு செய்து லக்ஷ்மி நாராயணரை வழிபாடு செய்துட்டு குபேரரையும் நம் வழிபாடு செய்கிறப்ப நிச்சயமாக பணவரவு அப்படிங்கிறது நமக்கு நல்ல முறையில் இருக்கும். இந்த 4 தெய்வங்களுக்கும் சொல்ல வேண்டிய மந்திரத்தை முறையாக சொல்லி நெய்வேத்தியம் வச்சு நம்ம வழிபாடு செய்கிறப்ப பணமழை அப்படியே கொட்டுன்னு கொட்டுங்க. அடமழையாக கொட்டும். ஒரு முறையாவது செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும்.